11th மேக்ஸ் 7th சாப்டரில் எடுத்துக்காட்டு 7.3 இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. XY AB இவற்றின் மதிப்புகளை காண்க. இதில் XY ABன்னு இருக்கிறதுல அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இந்த அணியில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டையும் இதில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டையும் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ 3x + 4y = 2 அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அடுத்தது x - 2y = 4. எதுக்கு இந்த 6 எடுக்கலை அப்படின்னா நமக்கு XY ABயோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த XY AB இருக்கிற மாதிரியான அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் 3x + 4y a + b 2a - b x - 2y இந்த 4 இடத்துல மட்டும்தான் இந்த எலமெண்ட்ஸ் வந்திருக்கு XY ABங்கிறது. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்து x - 2y = 4, a + b = 5, 2a - b = -5 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 1 2 3 4ன்னு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம். 3x + 4y = 2, x - 2y = 4. இதில் வந்து நமக்கு இங்கே 4y இங்கே 2y இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அது மாதிரி நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2x - 4y = 8ன்னு கிடைக்குது. இப்போ இந்த +4y - 4y கேன்சல் ஆகிடும். 2x + 3x வந்து 5x, 8 + 2 10 வருது. x = இந்த 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைட் டிவைடில் போகுது 10/5ன்னு வருது. 1 5 is 5, 2 5 is 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? x = 2ன்னு கிடைக்குது. இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இந்த 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? எக்ஸு, அதாவது இந்த 2 கிடையாது, நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல 2 x - 2y = 4ன்னு அதில் போய் நம்ம கொடுக்குறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இங்கே 2 2 - 2y = 4. 2 - 2y இந்த சைடு இருக்குது, 4 இங்கே 2 வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த சைடில் மைனஸில் வந்துடுது. -2y = 2, y = இந்த 2 இருக்குது, இந்த -2 வந்து இந்த சைடில் டிவைடில் போயிடுது. 2க்கு 2க்கு கேன்சல் -1, y = நமக்கு -1. ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது தேர்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். a + b = 5, 2a - b = -5. இதில் ப்ளஸ் பிக்கும் -bக்கும் கேன்சல் ஆகிட்டு 3a = 5ல் -5 5 வந்து கேன்சல் ஆகி 0 வந்துடும். a = நமக்கு என்ன கிடச்சிட்டு? 0ங்கிற ஆன்சர் கிடச்சிட்டு. இப்போ ஏவோட வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சமன்பாடு 3 அப்படின்னா a + b = 5 அப்படிங்கிறது. இதில் ஏவோட வேல்யூ 0 போய் கொடுத்தோன்னா b = 5ங்கிறது நமக்கு கிடச்சிடுது. அடுத்தது x = இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? x = 2 கண்டுபிடிச்சிருக்கோம், y = -1 கண்டுபிடிச்சிருக்கோம், a = 0, b = 5. கொஷினில் கொடுத்தது எக்ஸு ஒய் ஏபி வேல்யூஸ் வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எடுத்துக்காட்டு 7.4. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் a + b a - b ரெண்டுத்தையும் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம் ஏபி, a + b. இப்போ ப்ளஸ்லேயும் சரி மைனஸ்லேயும் சரி அணிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு வேறு மாதிரி வரும், அதை நம்ம பின்னாடி போகும்போது பார்க்கலாம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், அப்போ 4 + √3. இங்கே செகண்ட் எலமெண்ட், இங்கே செகண்ட் எலமெண்ட், அப்போ √5 + √5. 7 7.3, 7 + 7.3. அது மாதிரி -1 + 1, 0 + 1/√3, 1/2 + 1/4 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 + √3 நம்ம ஆட் பண்ண முடியாது, அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது √5 + √5, அப்போ என்ன வரும்? 2√5. 7 + 7.5, 7.3, 7.0, அப்போ 14.3 நமக்கு கிடைக்கிது. அதை 14.3 எடுத்துக்கிறோம். -1 + 1 நமக்கு 0ன்னு தெரியும், 0வோட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர், ஸோ 1/3, 1/2 + 1/4, அப்போ கீழே என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தோன்னா 4 வரும், மேலே 2 + 1 = 3/4. ஸோ அந்த 3/4 இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது இப்போ
ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. அதே மாதிரி தான் ப்ளஸ்க்கு என்ன சொன்னோம், ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணோம். இப்போ மைனஸ் அப்படிங்கிற போது ஃபஸ்ட் எலமெண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள் 4 மைனஸ் √3, அடுத்து √5 மைனஸ் √5, 7 மைனஸ் 7.3, -1 -1, 0 minus 1/3, 1/2 minus 1/4, 4 minus √3 அப்படியே வந்துடுது. √5ல √5 போயிட்டுனா 0, 7 minus 7.3ங்கும் போது 0.3, -2, -1 -1, அப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கனால ஆட் பண்ணி சேம் சிம்பிள் வந்து போடுறோம் -2. இது வந்து -1/3ன்னு வரும். இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், 4 எல்சிஎம் மேலே 2 -1, இப்போ நமக்கு என்ன வரும் 1/4ன்னு வரும். இப்போ 1/4. இப்போ ஏ மைனஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ ப்ளஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ மைனஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.